நாங்கள் வந்து லஞ்ச் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அந்த ஹோட்டல் வந்து வசந்த பவன். அந்த வசந்த பவன் ஹோட்டல் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதுவும் மினி மீல்ஸ் சாப்பிட்டோம் பாருங்க, வேறு லெவலில் இருந்தது. அது வந்து டிஃபன் பாக்ஸில் கொடுத்துருக்கா. அது பாருங்க டிஃபன் பாக்ஸு. இந்த டிஃபன் பாக்ஸ் பார்க்கும்போது வந்து எல்லாமே வந்து சில மற்ற ஹோட்டல்லாம் வந்து இலையில கொடுப்பா, இதில் மட்டும் வந்து டிஃபன் பாக்ஸில் கொடுத்துருக்கா. சூப்பராக இருக்குது. இந்த டிஃபன் பாக்ஸில் நான் காட்டுறேன் பாருங்கள். இது பார்க்கும்போது என்னோடய ஸ்கூல் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துடுது. இது பாருங்கள் டிஃபன் பாக்ஸில் கொடுத்துருக்கா. ஸ்கூல் மெமரிஸ் வந்துடுது. நம்மலாம் ஸ்கூல் போனால் அம்மாலாம் இது மாதிரி போட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுப்பா. இது பார்த்து டிஃபன் பாக்ஸோட கூட என்னென்ன வந்திருக்கு பார்ப்போம். சப்பாத்தி, ஆனியன் ரைத்தா, அப்புறம் குருமா, சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு குருமா, பீன்ஸ் கரமது, அப்புறம் கேசரி, மோர் மிளகா, வடை. இந்த வடை வந்து ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த வடையை மினி மில்ஸோட கூட வடையை ட்ரை பண்ணாதான் இருக்காதிங்க. வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பளம் கொடுத்துருக்கா. இப்போ நம்ம அந்த லஞ்ச் பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதாவது டிஃபன் பாக்ஸு, அந்த டிஃபன் பாக்ஸை எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த 3 பார்ட் கொடுத்துருக்கா. நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுனால என்னால் ஓப்பன் பண்ண முடியல. கூட எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா. நாங்கள் பாருங்கள் அப்படியே நம்ம ஸ்கூலெல்லாம் லஞ்சு மணி அடித்தா லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெமரிஸ் வந்துச்சு எனக்கு. பாருங்கள், இது வந்து செகண்ட் பார்ட் வந்து சாம்பார் சாதம். லாஸ்ட் தேர்ட் பார்ட் வந்து வெஜிடபிள் பிரியாணி. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து தயிர் சாதம். அதனால் இந்த தயிர் சாதம் அப்படியே செமையாக இருந்தது. வெண்ணெய் மாதிரி வாயுள்ள போச்சு. நல்லா ஒரு ஃபுல் அந்த வஸ்திர பவனுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மினி மீல்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. இந்த மினி மீல்ஸோட கூட வடை போடுறாங்க. அந்த வடை நல்லா அல்டிமேட்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.